Next question, in a digital communication system, increasing signal to noise ratio will increase BER, decrease BER, no effect on BER and increase the bandwidth. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு எஸ்என்ஆர்னா என்ன அண்ட் பிஇஆர்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். எஸ்என்ஆர் அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. அண்ட் அதே மாதிரி பிஇஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா பிட் எரர் ரேட். ஸோ இந்த எஸ்என்ஆர் வந்து இட் இஸ் அ மெஷர் ஆஃப் strength of desired signal relative to the level of background noise. So நமக்கு higher value of SNR இருக்கு அப்படின்னா signal வந்து நமக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிஇஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட் எரர் ரேட், அதாவது நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரிசீவ்ட் இன் எரர் கம்பேர்ட் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்மிட்டட். ஸோ டோட்டலாக இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா இதில் எவ்வளோ பிட்ஸில் வந்து ரிசீவர் எண்டில் வந்து எரரோடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இந்த பிட் எரர் ரேட் பிஇஆர். ஸோ இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னா பிஇஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்மியாக இருக்கணும். அதாவது எஸ்என்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பிட் எரர் ரேட் வந்து நமக்கு கம்மியாகும். எஸ்என்ஆர் அப்படிங்கிறது வந்து சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்துக்கான மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கு நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுடைய ஆக்சுவல் சிக்னல் வந்து எந்தவித நாய்ஸ் இல்லாமல் வந்து நமக்கு கிடைக்கும். பிட் எரர் ரேட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ எரர் பிட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர். அப்போ இது நமக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இன்க்ரீஸ்டு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னா ஆப்வியஸாக நமக்கு அதில் எரர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய பிட் எரர் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ டிக்ரீஸ்டு வேல்யூ ஆஃப் பிட் எரர் ரேட் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம பேசுகிறோம், அப்படி பேசும்போது நமக்கு பின்னாடி ஒரு நாய்ஸி பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து பேக்ரவுண்டை விட அதிகமாக இருக்கணும். ஸோ நம்மளோட வாய்ஸ் லவுடாக இருக்கும்போது தான் பேக்ரவுண்டில் நமக்கு நாய்ஸ் இருந்துச்சுனாலும் நல்லா கேட்கும். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இப்போ நானும் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி யாராவது இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட நான் கம்மியாக பேசும்போது என்ன ஆகும், நாய்ஸ் வந்து அதிகமாகி என்னுடைய ஆக்சுவல் சிக்னல் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட இப்போ நான் சத்தமாக பேசுகிறதுனால தான் நமக்கு வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதிகமாக கிடச்சிருக்கு. அதனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து இப்போ வீடியோவில் வந்து உங்களுக்கு கேட்குது. இன்கேஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வாய்ஸ் கூட நாய்ஸும் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அண்ட் பிட் எரர் ரேட்டுக்கான பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.